ஹாய், நான் உங்கள் வந்தை ஃபாசில். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங்ல இருந்து பேசுறேன். தாறுமாறு தங்கத்தேர் வந்தவாசி வந்து வண்டியை பாரு. இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் படுஜோர். இந்த வண்டி பாத்தீங்கன்னு சொன்னா 2015 மாடல் க்ளோஸ் பாடி, அதாவது க்ளோஸ்ட் பாடி கண்டெய்னர் கூண்டு வண்டி. இந்த வண்டியை பத்தின டீடைல் சொல்றதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வண்டியை நோட்டிபிகேஷன்ல உங்களால அடிக்கடி பார்க்க முடியும். தேவையான வண்டியை தேவையான நேரத்தில் வந்து எடுத்துட்டு போறதுக்கு அது உங்களுக்கு இலகுவா அமையும். 2005 இருந்து 2020 வரலும் BS2, BS3, BS4 எல்லாமே நம்மகிட்ட எப்பவுமே அவைலபிள் இருக்கும். தேவையான வண்டியை தேவையான நேரத்தில் வந்து எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் தெரியும், அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க. 9677701701 இதான் என்னுடைய நம்பரு. வந்தவாசி பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. மீண்டும் மீண்டும் சொல்றேன், உங்க ஊர்ல இருந்து வரும்போதே கால் பண்ணிட்டு வாங்க. என்கிட்ட முற்றிலுமே பைனான்ஸ் கிடையாது, பேரம் கிடையாது. அதே மாதிரி வாரண்டி கேரண்டி எதுவுமே கிடையாது. வர்றவங்க பேரம் பேசத்தான் தான் என்கிட்ட வராதிங்க. என்கிட்ட ஒரே ரேட்டு தான். ஏதோ ஜஸ்ட்ல ஒரு 2000-3000 கம்மி பண்ணுவேன். அதுவே ரொம்ப அதிகம் நான் கம்மி பண்றது. இதை மனசுல வச்சுங்க. அதே மாதிரி உங்க ஊர்ல இருந்து வரும்போதே கால் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி வந்தவாசியில பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டு ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்திங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வண்டியை பார்க்க முடியும். 2015 மாடல் எப்சி, அதாவது இன்சூரன்ஸ் போட்டு எப்சி இவங்க எடுத்துக்கிற மாதிரி பேசி ஒரு ரேட்டுக்கு பேசி கொடுத்தாச்சு. வண்டி என்னுடைய மனசாட்சி கட்டுப்பட்டு எல்லாமே பர்ஃபெக்டா முடிச்சு தெளிவான கண்டிஷன்ல கொடுக்குறேன். வண்டியில இன்ஜின்ல கடவுளுக்கு போய் எல்லாம் பர்ஃபெக்டா பண்ணி வச்சிருக்கேன். எடுத்தாங்க, ஓட்டி பார்த்தாங்க, வண்டியை மொத்த காசையும் கொடுத்துட்டு வண்டி எடுக்கிறாங்க. இவர் வந்து எனக்கு எப்படின்னு சொன்னாக்கா ஒரு அண்ணன் மாதிரி, நெருங்கிய அண்ணன் மாதிரி. யாருக்கும் இந்த வீடியோவில் நம்ம அந்த மாதிரி சொன்னது கிடையாது. காரணம் என்னன்னா, இவர் கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 4 வண்டி எடுத்துட்டாரு. இந்த வண்டி வந்து இப்ப மறுபடியும் வந்தாரு, எடுத்துட்டு போறாப்ல இவரு. ஆனா உங்களுக்கு என்னை பத்தி என்ன தெரியுமோ சொல்லுங்க. எனக்கு முழு நம்பிக்கை வண்டி மேல. நான் இதோட 4வது வண்டி முடிச்சுட்டு 5வது வண்டி எடுக்க போறேன். வண்டி எந்த ப்ராப்ளம் இல்ல, எடுத்துட்டு போறோம். நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கு. ஏற்கனவே நீங்க எடுத்தீங்களா ஒரு வண்டி? எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நல்ல முறையா இருக்கு, எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. எனக்கு முழு நம்பிக்கை, 100% நம்பிக்கை. அதாவது வந்து இவர் இப்படி சொல்றாருங்களா, 4 வண்டி 5வது வண்டி எடுத்திருக்காரு என் கையில. இவர் காஞ்சிபுரம் தான். இவரு 5 வண்டி கிட்டத்தட்ட இந்த வண்டியோட சேர்த்து இவருக்கு நான் கொஞ்சம் பிரியம். இவர்கிட்ட போனா சுத்தமா இருக்கும், நிம்மதியா எடுத்து ஓட்டலான்ற நம்பிக்கையில. இவர்கிட்ட யாராவது வண்டி கேட்டா கூட இவர் வண்டி கேட்கறாருப்பா பாத்துக்குப்பான்னு என்கிட்ட அனுப்பிச்சு விடுவார். அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு பழக்கம். ஏன்னா ஆரம்பத்துல ஒரு 3 வருஷத்துக்கு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வண்டி எடுத்தாரு. அதுல இருந்து எப்போ வந்தாலும் என்கிட்ட தான் எடுப்பாரு. இவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தரை கூட்டிட்டு வந்து அவருக்கு ஒரு வண்டி, இந்த மாதிரி எல்லாருக்கும் கிட்டத்தட்ட 5வது வண்டி எடுக்கிறாரு. அது காரணம் என்னன்னா, நம்ம நடந்துக்கிற முறை தான். அதாவது 100 பேர்ல 90-95 பேரு என்னை வாழ்த்துறாங்க, ஒரு 5 பேரு என்னை திட்டவும் செய்வாங்க. காரணம், என்ன திட்டுறாங்கன்னா திட்ட மாட்டாங்க. என்னன்னா, வாரண்டி கேரண்டி நம்ம கொடுக்கறது இல்ல. ஒருத்தவங்களுக்கு ஓட்ட தெரியாம டமால் டிமில் கீர் போட்டு கீர் பாக்ஸ் எல்லாம் எகிரிய சூழ்நிலை இருக்கு. அப்புறம் எடுத்துன்னு போயிட்டு 4 நாள்ல ஆனா கீர் பாக்ஸ் போயிடுச்சுன்னா ஓட்ட தெரியாதே வண்டியை எடுத்து இந்த மாதிரிலாம் ஆவர சுச்சுவேஷன் எல்லாம் நடக்குது. அதுக்குதான் உங்க ஊர்ல இருந்து வரும்போதே ஒரு மெக்கானிக்கை கூட்டின்னு வந்து ஃபுல்லா தரவை செக் பண்ணிட்டு எடுத்துங்க. ஓகேங்களா? செக் பண்ணி தெளிவா ஓட்டி பார்த்து அதுக்கப்புறம் காசு கட்டுங்க. எனக்கு அது பிரச்சனை கிடையாது. எதுக்கு இதை சொல்றேன்னு சொன்னா, மோட்டார் தொழில எப்போ எது நடக்குன்னு யாருக்குமே தெரியாது. அதனால அதை எடுத்துட்டு போயிட்டா அது உங்களுடைய செலவு தான். இந்த வண்டிக்கு வாரண்டி கேரண்டி எல்லாம் கிடையாது. அவருக்கு தெரியும். இருந்தாலும் அவர் எடுத்துன்னு போனாருன்னா எனக்கு இது வரலும் வண்டி சம்பந்தமா ஒரு போன் கூட பண்ணதில்லை. ஏன்னா அவர் வண்டி வச்சிருக்கிற இந்த மாதிரி வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்க சின்ன சின்ன ஃபால்ட் வருதுன்னா அதை அப்பவே பாத்துருவாங்க. அவங்க வண்டியே ஓட்ட தெரியாம எடுத்து என்ன பண்றாங்கனாக்கா, ஓட்ட தெரியாத ஓட்டி இது இப்படிதான் இருக்கும் போல இருக்குது, செல்ஃப் போட தெரியாத கரன்னு ரொம்ப நேரம் அந்த டிசி ஒயரை கூட தூக்காம செல்ஃப் போட்டு பேட்டரி போனது, செல்ஃப் மோட்டர் போனதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. அது நம்ம மேல ஃபால்ட்டுன்றாங்க. ஓட்ட தெரிஞ்சிருந்தா அது பிரச்சனை இல்லை. அதனால ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுங்க. வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா யாரையாவது உங்க ஊர்ல இருந்து ஒரு மெக்கானிக் காசு போனா கூட போயிட்டு போதுன்னு கூட்டிட்டு வந்துருங்க. நான் கூட கொடுத்துட்றேன் அந்த 1000 ரூபாய் 500 ரூபாய் கூட்டின்னு வந்து பார்த்து எடுத்துங்க. நான் கரெக்டான கண்டிஷன்ல தான் வண்டி கொடுக்குறேன். இப்ப வண்டி கொடுத்தாச்சு, மொத்த காசு அண்ணா என்கிட்ட கொடுத்துறாங்க. வண்டி புக்கு சம்பந்தமா எப்போ வேணாலும் எனக்கு போன் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் கிளியர் பண்ணி தரேன். அதுக்கு ஆள் ஏதாவது இது புரோக்கர் வேணும்னாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நானே சொல்ற ஆள்கிட்ட கொண்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புக்கு எல்லாமே கிளியர் பண்ணி உங்க பேர்ல மாத்தி கொடுக்கறது முதல் கொண்டு பக்கத்துல இருந்து எல்லாமே பண்ணி தருவாரு. அதுக்கு எது வேணாலும் நான் ஹெல்ப் பண்றேன். வேற ஏதாவது வண்டி மேல எடுத்து நீங்க உயர்றதுக்கு கண்டிப்பா கடவுள் இடத்துல நான் பிரார்த்தனை செய்வேன். ஓகேவா? எடுத்தீங்க சந்தோஷமா மேல இதுல உயருங்க. ஓகேங்களா? இது தாறுமாறு தங்கத்தேர் வந்தவாசி வந்து வண்டியை பாரு. இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் படுஜோர். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வந்தை ஃபாசில்.